இந்தியா நம்ம நாட்டை பத்தி நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. எப்போ? 15ஆம் நூற்றாண்டில். இந்தியான்னு ஒரு சூப்பரான நாடு இருக்குது, எப்படியாவது நாம அங்க போகணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் தான் எஸ்டேவோ ட காமா. அவர் புகழ் பெற்ற ஒரு ராணுவ வீரர், செல்வாக்கு மிக்கவர். போர்ச்சுகல் நாட்டுல சீனீஸ்ங்கிற ஒரு இடத்துல வசிச்சாரு. தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவருடைய 3வது மகன் வாஸ்கோ ட காமாவுக்கு சின்ன வயசுலேயே கடல் அறிமுகமாகிருச்சு. மீன் பிடிக்கக்கூடிய சின்ன படகுகள்ல ஏறி வலம் வர்றது வாஸ்கோ ட காமாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடல் அலைகளின் ஓயாத சத்தம் அவரை ஈர்த்து கொண்டே இருந்தது. அவருடைய ஆர்வத்துக்கு தீனி போட கணிதமும் கப்பல் செலுத்தக்கூடிய தொழில்நுட்பமும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு இந்தியா தான் கனவு. அதே கனவு மகன் வாஸ்கோ ட காமாவுக்கும் தொற்றிக் கொண்டது. இந்தியால அப்படி என்னதான் இருக்குது? அங்க போறதுக்கு ஏன் எல்லாருமே புது வழி தேடிட்டே இருக்கிறாங்க? அப்படின்னா பழைய வழின்னு ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் பத்தி யோசிச்சு தேட ஆரம்பிக்கிறாரு வாஸ்கோ ட காமா. கிரீஸ், ரோம் இப்படி பல சாம்ராஜ்யங்களோட இந்தியாவுக்கு வர்த்தக உறவுகள் இருந்ததால இந்தியா செல்வத்தின் அடையாளமா இருந்தது. தங்கம், பட்டு, வாசனை பொருட்கள், விலை மதிப்பற்ற ஆபரண கற்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்திய வணிகர்கள் ஐரோப்பிய சந்தைகளுக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்திய வணிகர்கள் ஐரோப்பாக்கு வர்றதுக்கு பிரச்சனையே இல்ல. ஆப்கானிஸ்தான், பெர்ஷியா, அரேபியா, எகிப்து, துருக்கி இதெல்லாத்தையும் கடந்து நில மார்க்கமா அவங்க வந்தாங்க. அரபிக்கடல், செங்கடல், மத்திய தரைக்கடல் இப்படி கடல் வழி தடமும் இருந்தது. சிக்கல் என்னன்னா, இந்த வழிகள் எல்லாமே அப்போ அரபு நாடுகளின் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. ஐரோப்பால இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கும் அரபுல இருக்கிற முஸ்லிம்களுக்கும் நீண்ட காலமா பகை இருந்ததால இந்த வழித்தடங்கள் எல்லாமே ஐரோப்பியர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தன. அப்படின்னா நானே ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு வாஸ்கோ ட காமா. பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. எப்போ? 1497ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி போர்ச்சுகலின் தலைநகரம் லிஸ்பன்ல இருந்து வாஸ்கோ ட காமா தன்னுடைய முதல் இந்திய கடல் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் 4 கப்பல்கள். ஒரு கப்பலோட எடை என்ன தெரியுமா? 200 டன். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோகிராம். அப்போ 200 டன்னுனா எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. வாஸ்கோ ட காமா பயணம் செய்த கப்பலுடைய பெயர் செயின்ட் கேப்ரியல். 2வது கப்பலை அவருடைய சகோதரர் பாலோ ட காமா செலுத்துறாரு. 3வது கப்பல்ல பணியாளர்கள் இருக்கிறாங்க. 4வது சரக்கு கப்பல். மொத்தம் 170 பேர் இந்த 4 கப்பல்களையும் சேர்ந்து இருக்கிறாங்க. முதல்ல வாஸ்கோ ட காமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பழக்கப்பட்ட வழித்தடத்துல கப்பலை செலுத்தி போறாரு. கிளம்பியாச்சு. நீண்ட தூரம் பயணம் போகணும். இந்தியா எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ ரொம்ப களைப்பா சோர்வா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இடையிடையே கொஞ்சமா ஓய்வு எடுத்துப்பாங்க. ஏதாவது ஒரு அறிமுகமான நிலப்பகுதிகள்ல கப்பலை ஒதுக்கிடுவாங்க. சரக்கு கப்பல்ல குடிநீர் நிரப்பிப்பாங்க. உணவுகள் எல்லாத்தையும் சேகரிச்சுப்பாங்க. இந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க. வாஸ்கோ ட காமாவுடைய கப்பல்கள் ஒரு வாரம் கேப் வேர்டி அப்படிங்கிற ஒரு தீவு கூட்டத்துல தங்கிட்டு அட்லாண்டிக் பெருங்கடல்ல பயணம் செய்ய ஆரம்பிக்குது. தொடர்ந்து 90 நாட்கள் நிலமே கண்ணுல படல. யோசிச்சு பாருங்க. சுத்தி கடல் மட்டும்தான். 90 நாட்கள் குளிக்க முடியாது. அதே பழைய உடைகளை மாற்றி மாற்றி பயன்படுத்தணும். கடும் குளிர் வேற. ரொட்டியும் இறைச்சியும் மட்டும்தான் சாப்பிட இருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்குது. உடலும் உள்ளமும் சோர்வடைய ஆரம்பித்த போது ஒரு வழியா தென்னாப்பிரிக்கா அவங்க கண்ணுல படுது. 10,000 கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு நிலம், அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. வாஸ்கோ ட காமா ஒரு சாதனையை நிகழ்த்திட்டாரு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு நீண்ட ஒரு தொடர் பயணத்தை இடையில் எங்கேயுமே நிற்காமல் வேற யாருமே மேற்கொண்டது கிடையாது. இந்த சாதனையை செஞ்ச உடனே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அந்த சாதனையே மேலும் மேலும் அவங்களை போக தோணுது. இதோ கையில் சிக்கக்கூடிய இடத்துலதான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு வாஸ்கோ ட காமா. மீண்டும் பயணம் தொடர்ந்து போகுது. தெற்கு பகுதியில் இருந்த நன்னம்பிக்கை முனை எனும் பகுதியை வாஸ்கோ ட காமா சுத்தி வர்றாரு. ஆப்பிரிக்காவை ஒட்டியபடி கீழிருந்து அப்படியே மேல 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 போக ஆரம்பிக்கிறாங்க. இனி அவங்க பழக்கப்பட்ட பாதையில இருந்து பிரிஞ்சு புதிய வழியை கண்டுபிடிச்சு ஆகணும். இந்தியாவுக்கு வரணும் இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல கென்யால இருக்கக்கூடிய மாலிண்டின்னு ஒரு இடத்த வந்து சேர்றாங்க. அங்க ஒரு சுல்தான் ஆட்சி புரிகிறாரு. அவர் வாஸ்கோ ட காமாவை வரவேற்று உபசரிக்கிறாரு. அனுபவம் வாய்ந்த ஒரு அரபு மாலுமி இந்தியாவுக்கு போவதற்கு சில ஆலோசனைகளையும் கொடுக்கிறாரு. கிளம்பிட்டாங்க. வாஸ்கோ ட காமா இந்திய பெருங்கடல்ல முன்னேறி வந்துட்டே இருக்கிறாரு. கூட வந்தவங்க எல்லாருமே துவண்டு போயிட்டாங்க. போதும், திரும்பிடலான்னு பலர் சொல்றாங்க. நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு இடத்துல சரக்கு கப்பல் முழுசா தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு தடைகள் வந்ததுக்கு அப்புறமும் வாஸ்கோ ட காமா அவருடைய பயணத்தை நிறுத்தவே இல்லை. அரபிக்கடல் வந்துருச்சு. வாஸ்கோ ட காமாவுடைய கண்கள் கரையை தேடிக்கொண்டே இருந்தன. எங்கேயாவது கரை தெரியுதா பாக்கலான்னு தேடுறாரு. இந்த வழி சரியானதுதானா அப்படின்னு ஒரு குழப்பமும் அவர் மனசுல வருது. இதுவரைக்கும் யாரும் சாதிக்காததை என்னால சாதிக்க முடியுமா? அல்லது இதுவும் வீண் முயற்சியா போயிடுமா? ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசுக்குள்ள. ஒரு வழியா
கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழிச்சு 1498 மே 20ஆம் தேதி அவருடைய கண்கள்ல கரை தென்பட்டது. இது எந்த இடம்? நாம எங்க இருக்கிறோம்? அவருக்கு குழப்பமா இருக்குது. சரி, போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு சிலரை அனுப்பி வைக்கிறாரு. அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் பொறுமையா வானத்தை பார்த்தபடி அமைதியா இருக்கிறாரு வாஸ்கோட காமா. கொஞ்ச நேரத்துல அவங்க திரும்பி வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, நாம இருக்கிற இடத்துடைய பெயர் கோழிக்கோடு, கேரளால இருக்குது. கேரளா இந்தியால இருக்குது. இந்தியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க. வந்துட்டோம், நாம இந்தியாவுக்கு வந்துட்டோம். கடும் முயற்சி செஞ்சு இந்த இலக்கை கண்டு அடைஞ்சிட்டோம். வாஸ்கோட காமாவோட முகத்துல முதல் முறையா புன்னகை மலர்ந்தது. கப்பலை விட்டு இறங்குறாரு. முதல் முறையா இந்தியாவில் அவர் தன்னுடைய கால்களை பதித்த போது நிச்சயமா அவர் உடல் சிலிர்த்திருக்கும் இல்லையா? உடல் மட்டுமா சிலிர்த்திருக்கும், உள்ளமும் சிலிர்த்திருக்கும்.